ஹலோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்ட்டு நம்புகிறேன். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவெல்லாம் பார்க்கல அப்படின்ற பட்சத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் வந்து இருக்குது, போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்படி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு கதை புரியும். எனக்குமே வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்து வரும். சரி, ஓகே, எல்லாருமே வீடியோவோட டியூரேஷனை அதிகப்படுத்துங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. ஓகே, புரியுது. ஆனால் என்னால் வந்து இப்போதைக்கு அந்த மாதிரி வீடியோ வந்து போட முடியாது. அப்படி போட்டேன் அப்படின்னா டெய்லியும் வீடியோ கண்டினியூவாக வருமானு கேட்டால் அதுக்கு வாய்ப்பே இல்லை. அதை முன்னாடியே சொல்கிறேன், அதனால தான். சரி, ஓகே, மிச்சம் மீதி இருக்கிறத நான் எபிசோடோட எண்டிங்கில் வந்து சொல்லி வச்சுருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் என்னென்ன சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு வந்து புரியும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே போனோம். எபிசோடில் ஹீரோயின் கீழே மயங்கி விழுந்திருக்கிற மாதிரி வந்து காட்டுவாங்க. ஆனால் இந்த எபிசோடில் எழுந்து குத்துக்கள் மாதிரி வந்து ஓடுறாங்க. அந்த நானா டீம்மே லேடி நீங்கள் ஓடாதீங்க நில்லுங்க அப்படின்ற மாதிரி கத்திட்டே வந்து இருக்க, ஹீரோயினி அது எதுவுமே வந்து கண்டுக்காமல் ஒரு கூட்டத்துக்குள்ளே வந்து போகிறாங்க. கூட்டத்துக்குள்ளே இருந்து ஒருத்தனை வந்து பார்க்க, யாரான்னா ஹீரோ தான். ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி வந்து கூப்பிட்டு போகிறாங்க. இதை பார்த்த ஹீரோயினியும் செமையாக வந்து அளந்துக்கிட்டே, இதெல்லாம் என்னாலது தான் சாங் பேக் அப்படின்ட்டு வந்து கத்துறாங்க. இந்த இடத்துல சீனை கட் பண்ணி அப்படியே அட்வைசரோட ரூமில் அந்த மினிஸ்டர் வந்து கண்டமேனிக்கு வந்து கத்துறான். என்ன அப்படின்னா, நீங்கள் அவனை செத்துட்டான் அப்படின்னு தானே சொன்னீங்க, ஆனால் அவன் இப்போ எப்படி செல்லுக்குள்ளே வந்து இருக்கான் அப்படின்ட்டு வந்து செமையாக வந்து கத்துறான். எனக்கு மட்டும் எப்படிடா தெரியும், நீ தான்டா சொன்ன அவன் செத்துட்டான் அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் அவனை போய் செல்லுக்குள்ளவே சம்பவம் பண்ண வந்து போகிறேன் அப்படின்ட்டு அவன் கிளம்ப, டேய் நீ முட்டாள்தனமாக எதுவும் பண்ணி வைக்காத, அப்புறம் உனக்கு தான் வந்து பிரச்சனை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். இப்போ மனசுக்குள்ளவே அந்த கேப்டனையை பார்த்து விட்டனால தான் இவ்வளவும் பஞ்சாயத்து, கூடிய சீக்கிரத்தில் அந்த கேப்டனுமே வந்து கொல்லணும் அப்படின்ட்டு வந்து ஒருத்தங்கிட்ட சொல்கிறான். யார்கிட்ட சொல்கிறான் அப்படின்னா, எவனோ ஒருத்தன் ஷேடோவில் நின்று இதெல்லாம் வந்து கேட்டுக்கிட்டு எஸ் சார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு வந்துக்கிறான். ஷேடோவில் இருக்கிறதுனால அவனோட ஃபேஸ் வந்து கிளியராக வந்து காட்டல. இப்போ அந்த அண்டர் கிரவுண்டு செல்லில் தான் வந்து காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு இதுதான் அந்த அட்வைசர்கிட்ட சண்டை போட்டுட்டு அந்த மினிஸ்டர் வந்து வந்திருப்பாங்களா, ஸ்ட்ரைட்டாக செல்லுக்கு தான் வந்து வந்திருக்கான். பாத்தியா, இப்போ நீ செல்லுக்குள்ளே இருக்க அப்படின்ற மாதிரி அவன் நக்கலாக வந்து சொல்ல, நீ செல்லுக்குள்ளே உக்காந்துட்டா மட்டும் நான் உன்னை என்ன உயிரோட விட்டுருவேன்ட்டு நினைக்கிறியா? உன்னை மட்டும் இல்லை, அந்த கிளான் அந்த ஃபேமிலி எல்லாருமே வந்து கொல்லுவேண்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உன்னால் முடிஞ்சா கை வச்சு வந்து பாருன்ட்டு ஹீரோவும் சொல்ல, எதை இப்போ நீ செல்லுக்குள்ளே இருக்க, உன்னால் என்ன ஒன்று மண்ணுமே வந்து பண்ண முடியாது அப்படின்ட்டு சொல்கிறான். ஆமாம், இப்போதைக்கு என்ன உன்னை ஒன்றுமே வந்து பண்ண முடியாது. இருந்தாலும் நான் வெளியே வந்தேன்னா உன்னோட தலை தனியாக, கை தனியாக, கால் தனியாக பிரித்து 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 வச்சிருவேன் அப்படின்ட்டு வந்து மிரட்டுறான். ஹீரோ அவனை பார்த்து அந்த மாதிரி மிரட்டுனது தான் அவன் பயந்துடுறான். அவன் பயந்தாலும் பயத்தை முகத்தில் காட்டாமல், இப்போ நீ செல்லுக்குள்ளே இருக்க, நீ செல்லுக்குள்ளே இருந்து வர்றதுக்குள்ளவே அந்த பொண்ணை மட்டும் இல்லை உன்னையும் சேர்த்து வந்து போட்டு தள்ளிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு அந்த இடத்த விட்டு வந்து போகிறான். இப்போ அந்த இடத்துல சீனை கட் பண்ணி ஒரு இடத்துல வந்து காட்டுறாங்க. அந்த இடத்துல தாத்தா தான் வந்து ஓராக வந்து சவுண்டு வந்து போடுறாரு. அவனை எப்படி வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணலாம், முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வந்து அவனை காப்பாற்றுங்க அப்படின்ட்டு கேப்டன்கிட்ட வந்து சொல்கிறான். ஓகே, என்னால் வந்து காப்பாற்ற முடியும், ஆனால் அதுக்கு 3 காண்டினென்ட்டோட பர்மிஷன் வந்து வேணும் அப்படின்ற மாதிரி கேப்டன் சொல்ல, இது 3 காண்டினென்ட்டா அப்படின்ட்டு தாத்தாவுமே வந்து சொல்கிறாரு. உன்னால் அந்த மாதிரி பர்மிஷன் வாங்க முடியல அப்படின்னா அவனை என்கிட்ட வந்து விட்டுரு, நான் வந்து அவனை பார்த்துக்கிறேன், திரும்ப வந்து அவனை கேட்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வந்து போகிறான். போகும்போதே தாத்தா வந்து சொல்கிறாரு, உன்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அவனை காப்பாற்று, இல்லாட்டி அவனை வந்து போட்டு தள்ளிடுவாங்க அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு வந்து போகிறான். இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த அட்வைசர் தான் அப்படின்ட்டு ஹீரோவோட தாத்தா வந்து சொல்கிறாரு. ஹீரோவோட தாத்தா இல்லை, அவரை தத்தெடுத்தார்ல அவர். இருந்தாலுமே கூட இவனை வந்து நம்பலாம், இவன் கொஞ்சம் நம்பிக்கையான ஆள் மாதிரி தான் தெரியுது அப்படின்ட்டு அவரை பார்த்து சொல்ல, அப்புறம் தாத்தா தனியாக வந்து உட்காந்துட்டு, இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அந்த அட்வைசர் தான், அவனை போட்டு பொழக்காமல் விட மாட்டேன் அப்படின்ட்டு செம டென்ஷனில் வந்து சொல்கிறாரு. இது எல்லாத்தையும் வெளியேந்து அந்த அட்வைசர் அமைச்சு விட்டான்லாம் அவன் வந்து பார்த்துக்கிட்டு வந்து இருக்கான். அந்த மாதிரி மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருந்தவனும், இதை நம்ம கூடிய சீக்கிரத்தில் போய் ரிப்போர்ட் பண்ணணும், இல்லாட்டி நமக்கு தான் வந்து ஆபத்து அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். ஆபத்துன்னா ஆபத்து இல்லை, எதுலையாச்சும் போய் மாட்டிக்குவான், அப்படி இல்லாட்டி அந்த மினிஸ்டர் தேவையில்லாமல் வந்து கற்றுவான் அப்படின்றத தான் வந்து மீன் பண்ணுறான். அவன் அந்த மாதிரி போகணும்னு நினைக்கும் போது ஹீரோயினையும் அந்த நானா அப்படின்ற லேடியும் சண்டை வந்து போடுறாங்க. சண்டைன்னா சண்டை இல்லை, நீங்கள் போகக்கூடாது அப்படின்ட்டு நானா கத்த, இல்லை நான் போவேன் அப்படின்ட்டு ஹீரோயினி வந்து சொல்கிறாங்க. இல்லை எங்க லேடி, நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு தப்பான விஷயத்தில் வந்து மாட்டிப்பீங்க அப்படின்ட்டு வந்து சொல்ல, இல்லை நான் போய் தான் தருவேன் அப்படின்ட்டு நானா கிட்ட ஹீரோயினி வந்து சொல்கிறாங்க. நீங்கள் எங்கேயாச்சும் போய் தொலைங்க அப்படின்ட்டு லாஸ்ட்டாக விட்டுறாங்களா என்னன்னு வந்து தெரியல. இதை எல்லாத்தையும் பார்த்தவனும் சரி ஓகே அப்படின்ட்டு அவனும் சொல்லிட்டு வந்து கிளம்பிடுற மாதிரி வந்து தெரியுது. இந்த இடத்துல சீனை கட் பண்ணி இப்போ அன்றைக்கி நைட்டாக தான் வந்து காட்டுறாங்க. அன்றைக்கி நைட்டு ஹீரோயினி எங்கேயோ தனியாக வந்து போக, பின்னாடி திரும்பி பார்த்துட்டு
அந்த இடத்துல யாரும் இல்ல. எல்லாம் என்னோட இமேஜினேஷன் மட்டும்தான் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல அந்த அட்வைசர் அமுச்சு விட்ட ஆள் வந்து இருக்கான். இப்போ அந்த இடத்துல சீனை கட் பண்ணி அந்த அட்வைசர்கிட்ட தான் வந்து காட்டுறாங்க. அட்வைசர்கிட்டயும் அந்த ரிப்போர்ட் வந்து போக, என்னது அவங்க 2 பேரும் கூட்டா வந்து வேலை செய்கிறாங்களா அப்படின்ட்டு அவனோட பவரை யூஸ் பண்ணி கையில் வச்சிருந்த டீ கப்பை வந்து உடைக்கிறான். அத துடைக்கிறதுக்கு ஒரு பொண்ணு வந்து டவல வந்து குடுக்க, அது எதுவுமே கண்டுக்காம, "நீ சொல்றது உண்மை அப்படின்னா, கூடிய சீக்கிரத்தில அவன வந்து சமான் பண்ணு. நான் அவன்கிட்ட வந்து சில விஷயத்த வந்து பேசணும்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு கிட்ட வந்து போறாங்க. கிட்ட எதுக்கு போறாங்க அப்படின்ட்டு வந்து தெரியல. சமன் பண்ண சொல்லிட்டு திடீர்னு அவரோட பவர யூஸ் பண்ணி அட்டாக் பண்றாங்களா? இல்ல ஏதாச்சும் பஃப் அந்த மாரி குடுக்குறாங்களா? அப்படின்ட்டுலாம் வந்து தெரியல. அப்படியே இந்த இடத்துல சீன கட் பண்ணி ஒரு ரெட் லைட் ஏரியாவ தான் வந்து காட்டுறாங்க. அந்த இடத்துல தான் ஹீரோயினியுமே வந்து நடந்து போக, ரெட் லைட் ஏரியான்னா உங்களுக்கு என்னன்னு வந்து தெரியும். அதே மாரி தான் இந்த இடத்துலயும் வந்து நடக்க, ஜஸ்ட் சிங்கிள் ஒரு டோக்கன் வந்து குடுங்க, நான் வந்து வரேன் அப்படின்ட்டு ஒருத்தங்க கூட்டிட்டு வந்து இருக்காங்க. கீழ இருந்து இன்னொருத்தன் நான் வரேன் அப்படின்ட்டு வந்து கத்திக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு, என்ன தப்பான விஷயமெல்லாம் இந்த இடத்துல அதிகமா நடக்குது அப்படின்ட்டு ஹீரோயினியும் ஒருத்தங்ககிட்ட போயிட்டு ஒருத்தன் இல்ல ஒருத்திகிட்ட போயிட்டு விசாரிக்கிறாங்க. அவங்க என்ன சொன்னாலுமே ஹீரோயினி ஷாக்கோட, "ஓ! அப்படியா? அது அப்படியா? இது இப்படியா?" அப்படின்ட்டு வாய பொளந்துட்டு பார்க்க, "நீங்க வேற ரொம்ப அழகா இருக்கீங்க. தப்பி தவறி கூட யார்கிட்டயும் வந்து மாட்டிக்காதீங்க." அப்படின்ட்டு அவங்க வார்ன் பண்ண, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் யார்கிட்டயும் மாட்டிக்க மாட்டேன்." அப்படின்ட்டு அந்த இடத்த சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. சரி ஓகே. எங்கேயாச்சும் போய் தொல அப்படின்ட்டு அவங்களும் விட்டுற, இப்போ ஹீரோயினி அந்த ஹூடிய எடுத்து மாட்டிக்கிட்டு திரும்ப அந்த ரெட் லைட் ஏரியாவுக்குள்ள தான் வந்து வராங்க. வந்தவங்களும் அங்க இருக்கிறவங்களெல்லாம் சுத்தி வந்து பார்த்துட்டு, எவனோ ஒரு மொட்டை தலகாயங்கிட்ட வந்து போய் பேசுறாங்க. இந்த மொட்டை தலகாயனோட பேரெல்லாம் எதுவும் மென்ஷன் பண்ணல. "நீ கேட்குற ஆளு ரொம்ப ரேரான ஒரு மனுஷன். அதனால அவன இப்போதைக்கு உன்னால வந்து பார்க்க முடியாது. அப்படியும் பார்க்கணும் அப்படின்னா, நீ ஏதாச்சும் வந்து வேல்யூபிளான ஒரு ஐட்டத்த வந்து குடுக்கணும். டோக்கன் அந்த மாதிரி." அப்படின்னு கேட்க, ஹீரோயினி கிட்ட அந்த மாரி எதுவுமே இல்ல அப்படின்னு சொன்னதும், "அப்படின்னா உன்னால கண்டிப்பா வந்து பார்க்க முடியாது. இந்த இடத்த விட்டு கிளம்பு." அப்படின்னு வந்து சொல்லிடுறான். பின்னாடி இருந்து, "டேய் மொட்டை, அந்த பொண்ணு யாரு?" அப்படின்றது சொன்னேன் அப்படின்னா, "இந்த பையில இருக்கக்கூடிய காசு வந்து உனக்கு தரேன்டா." அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. அந்த மாரி அவங்க வந்து கேட்டிருக்கும்போதே, ஹீரோவும் அந்த ஊடிய எடுத்து மாட்டிக்கிட்டு திரும்பவும் வந்து கிளம்பிடுறாங்க வேற ஒரு இடத்துக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு பையன் வந்து நின்னுட்டு, "நீங்க என் கூட வந்து வாங்க." அப்படின்ற மாரி வந்து கூப்பிடுறான். "நீங்க கேட்ட ஆளு எனக்கு வந்து நல்லாவே வந்து தெரியும். நானும் அவரு ஃப்ரெண்டு மாரி." அப்படின்னு சொல்லிட்டு விசில் பண்ணிட்டு வந்து போக, "என்ன நம்ம டவுன விட்டு ரொம்ப லாங்கில வந்து வந்துட்டோம் போல." அப்படின்ற மாரி வந்து கேட்குறாங்க. இதுக்கு அவன், "ஆமா. தனியா தான் வந்து அவரு எப்பவுமே இருப்பாரு. அதனால தான் நம்ம இப்ப வெளிய வந்திருக்கோம்." அப்படின்ட்டு சொல்லிட்டு திரும்பவும் வந்து விசில் பண்ணிட்டே வந்து கூட்டு போறான். அவன் கூட்டு போயிட்டு முன்னாடி போய் ஓடி போயி, "நீங்க சொன்னால நான் வந்து கூட்டு வந்துட்டேன். டக்குன்னு வந்துருங்க." அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. இது ஏதோ தப்பா இருக்கு. இருந்தாலும் நான் போய் தான் ஆகணும் அப்படின்ட்டு முன்னாடி வந்து ஹீரோயினி போக, எதையோ பார்த்து வந்து ஷாக் ஆகுறாங்க. என்னடான்னா, அந்த 4 பேரு தான் முன்னாடி வந்து உக்காந்துட்டு இருக்காங்க குத்துக்கல் மாதிரி. இத பார்த்தவங்களும், "சரிடா குட்டி பையா, இந்தா இந்த காச வச்சுக்க." அப்படின்ட்டு குடுத்து அனுப்ப, "சரி ஓகே தேங்க் யூ." அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு வந்து அனுப்பிச்சு விட்றான். ஹீரோயினி கிட்ட வந்தவனும், "நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. இது இந்த ஜாங்கோல ரொம்ப ரெகுலரான ஒரு விஷயம் தான். அதனால நீங்க எதுவும் டிசப்பாயிண்ட் வந்து ஆக தேவையில்ல." அப்படின்ற மாரி சொல்ல, திரும்ப அவன் விசில் பண்ணிட்டே வந்து போகும்போது, "எனக்கு தெரியும் நீங்க தேடி வந்த ஆள் இவங்க இல்லன்ட்டு. இருந்தாலும் அவங்க எனக்கு காசு குடுக்குறேன்னு சொன்னாங்க. அதனால தான்." அப்படின்ட்டு அவன் சொல்றான். இப்ப ஹீரோயினிய சுத்தி அந்த 4 பேரும் வந்துற, அந்த 4 பேருமே ஹீரோயினிய மெஷர் வந்து பண்றாங்க. "இதோ இந்த இடம் இவ்வளோ பெருசா இருக்கு. இந்த இடம் இவ்வளோ சின்னதா இருக்கு." அப்படின்ட்டு ஹீரோயினியும், "டேய் நான் யாருன்னு தெரிஞ்சா நீங்க இந்த மாரி பண்ணதுக்கு ரொம்ப வருத்தப்படுவீங்கடா." அப்படின்ட்டு ஹூடிய வந்து எடுக்குறாங்க. "நான் தான் அடுத்த யங் லார்ட்." அப்படின்னு வந்து சொல்ல, இதோட இந்த எபிசோடு வந்து முடியுது. நான் அடுத்த எபிசோட்ல வந்து பார்க்குறேன். நாளைக்கு காலைல 8 மணிக்கு இது 10 சாப்டருமே 10 சாப்டர் இல்ல 10 எபிசோடுமே கம்பைன் பண்ணி ஒரு மூவி வெர்ஷனா வந்து போடப் போறேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் வந்து பார்த்துட்டு சப்போர்ட் வந்து பண்ணுங்கடா பாய்ஸ். ப்ரோ நீங்க வந்து இப்ப தான் வந்து ஒரு கமெண்ட் வந்து பண்ணியிருந்தீங்க. "ஒரு வீடியோவுக்கு 5 சாப்டரா வந்து போடுங்க ப்ரோ." அப்படின்ட்டு. ஓகே எனக்கு வந்து புரியுது நீங்க சொல்றதெல்லாம். கொஞ்சம் லென்த்தா பார்த்தா தான் உங்களுக்குமே எபிசோட் பார்த்தா தான் ஒரு ஃபீலே வந்து வரும். இருந்தாலுமே கூட என்னால வந்து அந்த அளவுக்கு எஃபெக்ட் வந்து போட முடியுமா? அதுவும் இப்போதைக்கு வந்து போட முடியுமா? அப்படின்னா வந்து தெரியல. ஆனா நான் அதுக்கு பதிலா 5 சாப்டர்ன்ற இடத்துல ஒரு 2 சாப்டர் கம்மி பண்ணி ஒரு 3 சாப்டரா வந்து போட வந்து ட்ரை பண்றேன். இதுவரைக்கும் நானும் ஒரு ஆளு அப்படின்ட்டு மதிச்சு என்ன சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப 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 பெரிய ஒரு நன்றி. இதுக்கு மேல போடக்கூடிய எல்லா வீடியோவுக்கும் இதே மாரி சப்போர்ட் வந்து வருமா? அப்படின்னா, இதோடவும் அதிகமா தான் வந்து வரும். ஏன்னா நீங்க இருக்கீங்க அப்படின்ற தைரியத்தில நான் கன்டினியூவா வீடியோ வந்து போடப் போறேன். சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு நான் போடுற வீடியோ புடிச்சிருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில அந்த சப்ஸ்கிரைப வந்து பண்ணி விட்டு போங்க. நான் வேணான்னு தான் சொன்னேன். அந்த என்ஜி எனிமி தமிழ் அவரு தான் வந்து சொன்னாரு, "இல்ல ப்ரோ நீ வந்து கேளு. நீங்க கேட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் வந்து பண்ணுவாங்க." அப்படின்ட்டு. அதனால தான் நான் வந்து கேட்குறேன். எதுவும் நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க.
சரி ஓகே. நாளைக்கு அந்த மூவி வெர்ஷனும், அப்புறம் இன்னொரு வீடியோ வந்துரும். நாளைக்கு காலைல 8 மணிக்கு வெயிட் பண்ணலாம். கண்டிப்பா வீடியோ வந்துரும். அப்புறம் ஓகே. பாய் பாய். நாளைக்கு காலையில உங்கள பார்க்குறேன்.